பிசானத்தூர் தனியார் உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கடும் எதிர்ப்பு. கந்தவர்கோட்டை பிசானத்தூர் கிராமத்தில் அமைய இருக்கும் தனியார் உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிசானத்தூர் கிராம மக்கள் மற்றும் போராட்ட குழுவினருடன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர்கோட்டை அருகே பிசானத்தூர் கிராமத்தில் அமைய இருக்கும் தனியார் உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிசானத்தூர் கிராம மக்கள் மற்றும் போராட்ட குழுவினர் அப்பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போராட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிசானத்தூர் பொதுமக்களுக்கும் போராட்ட குழுவிற்கும் தங்களது முழு ஆதரவை தெரிவித்து புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் ஓ கார்த்திக் பிரபாகரன் முன்னிலையில் கழக துணை பொதுச் செயலாளர் எம் ரெங்கசாமி தலைமையில் மத்திய மாவட்ட செயலாளர் ஏ வீரமணி, தஞ்சாவூர் மாநகர் மாவட்ட செயலாளர் ராஜேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் அமமுக துணை பொதுச் செயலாளர் ரெங்கசாமி பேசியதாவது: விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் நம்பியுள்ள தங்கள் கிராமம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தூய்மை கிராமத்திற்கான விருதை பெற்ற கிராமம். மேலும் இப்பகுதியில் உள்ள நிலத்தடி நீர்தான் கந்தவர்கோட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள சுமார் 36 கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. ஆனால் தற்போது விளைநிலத்திற்கு அருகாமையிலேயே மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை கொண்டு வந்தால் சுற்றுச்சூழல், விவசாயம், நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் அபாயம் இருப்பதால் அதனால் ஒருபோதும் பிசானத்தூர் பகுதியில் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலையை அமைக்க விட மாட்டோம் என்று கூறி கிராம மக்கள் நடத்தும் இந்த போராட்டத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முழு ஆதரவை தெரிவித்து என்றைக்கும் உங்களோடு துணை நிற்போம் என பேசினார். இப்போராட்டத்தில் அமமுக சார்பில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரசியலை காணாமல் போய்வார்கள் என்ற உண்மையை உணர்ந்து அதற்கு பின்னால் அவருடைய வழிமொழிகளை ஏற்று